நண்பர்களே, ஷார்ட்ஸ் வீடியோல நான் கேட்ட கேள்விக்கான விடை அந்த தர்வான் கிணறு தான். இன்று முற்றிலும் மூடப்பட்டு அங்கே பேச்சுமல தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏன் அந்த கிணறு மூடப்பட்டது? வாங்க முழு ஆதாரத்தோட பார்ப்போம். இதற்கான 100% உண்மையான ஆதாரம் ஷஹீஹ் புகாரி 5763வது ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. லபீத் இப்னு அஹ்சம் என்ற யூதன் செய்த சூனிய பொருளை அந்த கிணத்திலிருந்து எடுத்த பிறகு நபி அவர்களின் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அந்த சூனிய பொருளை எடுத்து நீங்கள் ஏன் மக்களிடம் காட்டி எரிக்கவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் எனக்கு முழு குணமளித்து விட்டான். ஆனால் அந்த பொருளை வெளியே எடுத்தால் மனிதர்களுக்குள் அது வீண் குழப்பத்தையும் தீமையும் சூனியத்தின் மீதான ஆர்வத்தையும் ஏற்படுத்திவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறி அந்த கிணற்றை மண்ணை கொண்டு முற்றிலும் மூடிவிடும்படி கட்டளையிட்டார்கள். நபியவர்களின் கட்டளைப்படி 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கிணறு தரைமட்டமாக மூடப்பட்டு விட்டது. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவின் மதீனாவில் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு வடக்கே இருக்கும் பனு சுரைக் என்ற பகுதியில் தான் அந்த கிணறு இருந்தது. இன்று அந்த இடம் முற்றிலும் ஒரு பெரிய பேச்சுமல தோட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த இடத்தை அடையாளம் கண்டு சொல்லியிருக்காங்க. பிற்கால மக்கள் அந்த இடத்தை ஒரு வழிபாட்டு இடமாகவோ அல்லது மர்மமான இடமாகவோ மாற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நபி அவர்கள் அன்றே அதை மூடச் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், நபி அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை எவ்வளவு உன்னதமானது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மூட நம்பிக்கைகளாகவோ அல்லது தேவையற்ற மர்மங்களுக்காகவோ இடம் தராத ஒரு தெளிவான மார்க்கம். தீமைகளை வளர விடாமல் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும் என்பதை இந்த கிணறு மூடப்பட்ட சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாமும் தீமைகளை தவிர்த்து நன்மைகளின் பிஸ்மில்லா சொல்லி தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.